அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 9ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான். தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே ராசி குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இறுதி நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் 9ஆம் இடத்திற்குரிய இறுதி நட்சத்திரமாக புனர்பூஷம் பார்க்கப்படுகிறது. அது 10ஆம் இடத்தின் முதல் நட்சத்திரமாகவும் இருக்கிறது. எனவேதான் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சி நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் குரு பகவான் தற்போது மிகவும் வலுவாக 9ஆம் இடத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அதிசார பயிற்சியாக 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக அவர் களமிருக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாக நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமுமாக இருப்பவர் குரு பகவான். அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அதிசார பயிற்சியாக 10ஆம் இடத்திற்கு சென்றாலும் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வலுவாக 9இல் சஞ்சரிப்பார். எனவே நினைப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சகாதிபதியாகவும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிக்கல் நெருக்கடி பல தொல்லைகள் என பல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதோடு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையான யோகத்தை குரு பகவான் 9இல் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாக்கி கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசி 3 மற்றும் 5 ஆகிய இடங்களில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. இது மிகப்பெரிய அளவுல வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசியில் பதியக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அது மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலும் பல மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் அதிரடியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குரு பகவானின் பார்வை ஜென்மராசி பதியக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சந்திக்கக்கூடிய
நிகழ்வு எதுவாக இருந்தாலும் அவை விலகும். அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல தடை தாமதம் என்று சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் உங்களை விட்டு விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் குரு பகவான் ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும். அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மேலும் குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிகிறது. குறிப்பாக 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது 5ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை கோல்சார விதியின் அடிப்படையில் உறுதியாகவே குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் 7ஆம் பார்வையாக வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும். புத்திரக்காரகனின் அருளால் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நெருக்கடி போன்றவை உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் தந்தை வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருவிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே நன்மை உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு.